தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பள்ளியில் மயங்கி விழுந்து மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் 2 மாணவிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, ஒரு மாணவி மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்காங்க. உயிரிழப்புக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கா? மற்ற 2 மாணவிகளோட சிகிச்சை விவரங்கள் எப்படி இருக்கா? அவங்க உடல்நிலை தற்போது எப்படி இருக்கிறதா மருத்துவர்கள் சொல்றாங்க? தஞ்சாவூர் மாவட்டம் சொக்கநாதபுரம் கிராமத்தை சேர்ந்த கண்ணன் பரிமள தம்பதி தான், அவங்களோட மகள் தான் கவிபாலா. இவர் பள்ளத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறாரு. இன்று மதியம் பள்ளியில் விளையாடி கொண்டிருந்த கவிபாலாவிற்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டு மைதானத்தில் மயங்கி விழுந்துள்ளார். மேலும் மூக்கின் வழி ரத்தம் வழிந்த நிலையில் அவரை பள்ளி ஆசிரியர்கள் மீட்டு அருகில் உள்ள அழகிய நாயகிபுரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கே மாணவியை பரிசோதனை செய்த டாக்டர்கள் வரும் வழியிலேயே மாணவி உயிரிழந்து விட்டதாக தெரிவித்ததை தொடர்ந்து மாணவியின் உடலை பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு வந்துள்ளனர். இதற்கு இடையில் மதியம் அரசு பள்ளி மாணவிகளுக்கு உடல் புழு நீக்கம் மாத்திரை வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த மாணவிகள் விளையாண்ட நிலையில் இந்த பாதிக்கப்பட்ட மாணவி உயிரிழந்ததாகவும் அதனை பார்த்து அருகில் இருந்த 2 மாணவிகள் மயக்கமடைந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர். அவர்கள் பாதுகாப்பான நிலையில் சுகாதாரத்துடன் உள்ளனர். மேலும் பேராவரணி எம்எல்ஏ அசோக்குமார் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்து வருகிறார். அந்த மயங்கி விழுந்த 2 மாணவிகளும் அந்த மாத்திரையை உட்கொள்ளல அப்படிங்கிறது தான் தகவலா ராஜா? இல்ல, உட்கொண்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பாதிப்பு இல்ல. இந்த பொண்ணு ரத்தம் வந்து எடுக்கப்பட்டு பயந்துட்டதா சொல்லப்படுது. இப்ப மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? மற்ற மாணவிகள் எல்லாம் பாதுகாப்பையும் உறுதி செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜா.